யார் தம்பி நீ? வாசு, வேலுவை தேடி வந்திருக்கேன். அதெல்லாம் சரிதான்யா. திடுதிப்புன்னு வந்து வேலு எங்க அண்ணன்னு சொன்னா நாங்க எப்படி ஏத்துக்கிட்டது? வேலு இந்த வீட்டுக்குள்ள, அவன் ஏன் பேரையா? பாட்டி, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வேலையை பாருங்க. கண்டிப்பா எங்க அண்ணன் மாதிரி தான் தெரியுது. 2 பேரும் அச்சடிச்ச மாதிரி இருக்குமே. இத பாரு, சும்மா இதையே பேசிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காதே மாயி. சொல்றாங்கல்ல, கிளம்பு. உன்னை சக்கரபாண்டி ஆளுங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதே தப்பு. கிளம்புடா. பாட்டி, எனக்காக தயவு செஞ்சு வேலோட ஜாதகத்தை மட்டும் காமிக்க முடியுமா? எதுக்குடா உனக்கு ஜாதகம்? யார்கிட்ட வந்து ஜாதகம் கேட்கிற? இத பாருப்பா, அவனுக்கு ஜாதகம் கிடையாது. நாங்க ஜாதகம் எழுதலையா. அப்போ வேலு பிறந்தநாள் மட்டுமா சொல்லுங்களேன். டேய், என்னடா இங்க வந்து தர்க்கம் பண்ணிட்டு இருக்க? இல்ல சார், என் பிறந்தநாள் இதோ லைசென்ஸ்ல இருக்கு. அந்த மாதிரி வேலு பிறந்தநாள் மட்டும் தானே கேட்கிறேன். என்னடா கேட்க மாட்டேங்க பேசிட்டு இருக்க? மே 25ஆம் தேதி வேலோட பிறந்தநாள். கிளம்பு. கிளம்பு. கேட்டல? கிளம்பு. கிளம்புடா. மே 25. மே 24 ராத்திரி ரயில்ல எங்க அம்மா புள்ளைய தொலைச்சாங்க. அதுக்கு அடுத்த நாள் புள்ள உங்க கையில கிடைச்சிருக்கு. உண்மையான பிறந்தநாள் என்னன்னு உங்களுக்கே தெரியாது. உள்ள கிடைச்ச நாள் எல்லாரும் பிறந்தநாளா சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் உண்மை. வேலையை கண்டா சத்தியம் பண்ணி சொல்லுங்க. இந்த குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. வேலை உங்க வீட்டு பிள்ளையா? வேலை உங்க வீட்டு பிள்ளையா? பாட்டி, சத்தியம் பண்ணி சொல்லுங்க. வேலை உங்க வீட்டு பிள்ளையா? வேலு எங்க பிள்ளை இல்லதான். எப்படி ஐயா, புரிஞ்சுக்கய்யா. அவன் தாயா இந்த வீட்டு மவராசன். அவனை திருப்பி கேட்டா எப்படியா? இத மாதிரி எங்களை எல்லாம் மன்னிச்சிரு. தயவு செஞ்சு நீங்க இருந்து போயிரு. போயிருயா, போயிரு, போயிரு. எங்க அம்மா 27 வருஷமா புள்ளைய தொலைச்சிட்டு அவசரப்பட்டு ஏதாவது கோயில்ல கும்பிடாத சாமி இல்ல. ஒரு தாயோட மனசு கொஞ்சம் நினைச்சு பாருங்க பாட்டு. நீ நினைச்சு பாரியா, 27 வருஷமா நாங்கெல்லாம் அவரை எப்படி எல்லாம் வளர்த்திருப்போம். இப்ப வந்து நீ இந்த வீட்டுல பிறக்கல வேலு, இவன் கூட போயிருன்னு என்னை எப்படியா சொல்ல சொல்ற? எப்படி சொல்ல சொல்ற? தயவு செஞ்சு வேலை வண்டிச்சத்து கேக்குதியா? ஐயா, இத பாரு, அவன் வர. தயவு செஞ்சு நீ போயிரு. எங்களை மன்னிச்சு போயிரியா. போயிடுறா. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுறா. வேலைக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதா? போயிடுறா. முடியாது. வேலை பக்கம் போக மாட்டேங்குது. இவன் சொன்னா கேட்க மாட்டான். வேலை வரதுக்குள்ள இவன் தூக்கிட்டு உள்ள போ. போ. வண்டி ஆஃப் பண்ணு. எந்த வண்டியும் எடுக்கக்கூடாது. என்ன பார்த்தா எல்லாம் வெளியில நின்று இருக்கீங்க? ஒண்ணு இல்லப்பா, உனக்காதான் காத்துட்டு இருக்கோம். அவங்க 2 பேர் கையை எடுத்துட்டேன். நம்ம ஆளுங்களை திண்டுக்கல் ஸ்டேஷன்ல சரண்டரா சொல்லியிருக்கேன். நம்ம வக்கீல விட்டு ஜாமீன் எடுத்துருங்க. ஐயா, ஐயா. ஒட்டஞ்சத்திரம் ஊராட்சி சொக்கம்பட்டி சாலையில் உள்ள பாலம் பாம்பைத்து தகர்க்கப்பட்டதாலும் பயணிகள் பேருந்து கொளுத்தப்பட்டதாலும் பதட்டமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே செம்பட்டி, பாம்பம்பட்டி, கனகப்பட்டி, சொக்கம்பட்டி கிராமங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீ இந்த வீட்டுக்கு வந்தது புள்ள இல்லாத உங்க அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு ஐயா. உன்னைய தேடி யாரும் வந்துடக்கூடாதுன்னு தினம் தினம் அந்த பழனிமலை முருகனை நாங்க எல்லாரும் வேண்டிட்டோம் தம்பியா. நீ எப்பவும் எங்க வீட்டு பிள்ளையா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த புகாரை கூட வாபஸ் வாங்கிட்டோம். ஏழுடா பாரு, எப்போ நான் தான் உன் பேரன். வேலு, வேலு. அழாத அழாத அழாதங்கிறல்ல, அழுகாத அழாத. கிளம்புங்கிறது நீ வந்த வேலை முடிஞ்சதுல சந்தோஷம் தானே, திருப்தி தானே? முதல்ல கிளம்புங்கிறது. வேலு, உனக்காக அம்மா. அந்த போட்டோ இருக்காங்கப்பா.
அவங்க தான் என் அப்பா அம்மா, இது என் அப்பத்தா சித்தப்பா சித்தி என் தங்கச்சிங்க, இதான் என் குடும்பம். நீ கிளம்பி இருந்து ஒரு வாட்டி அம்மா பார்த்துட்டு வந்துருவேல. என்ன பெத்தவங்க யாராவது இருக்கலாம், ஆனா யாருக்காகவும் என் அப்பத்தா என் குடும்பத்தை விட்டு என்னால வர முடியாது. எனக்கு கூட பிறந்த ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே என்னைக்காவது அவனை தேடி கண்டுபிடிச்சவன் நம்பிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீதான் என் அண்ணன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை இங்கே விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை. இது பரவாயில்ல, ஒரு 2 நாள் உன் கூட தங்கிட்டு போறேனே. ஏற்கனவே எல்லாரும் மனசையும் காயப்படுத்திட்டேன், இங்க இருந்து எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்துவேன். வேலு இரியா, 2 நாள் என்னையா, எவ்வளவு நாள் வேணாலும் நீ தங்கிட்டு போயா. அப்பதா வேணாம் அப்பதா, நீ சும்மாரியா, இதுவும் இந்த வீட்டு புள்ள தானே. வாயா வாயா, இந்த புள்ள கூட்டிட்டு போய் உனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. உள்ள போயா போ. டேய் பாத்தீங்களாடா, உங்க 2 பேரும் கை போச்சுனோனே அண்ணனே உங்களை நேர்ல பார்க்க வந்திருக்காரு. ரொம்ப வலிக்குதா? ஆமாண்ணே. கையை வெட்டின வலிக்காம இன்னைக்கு மாட்டான். எதுக்கு நின்று அடிச்சு உசுர விட்டு இருக்கணும்? ஏன்டா அடியாள் நிக்கிறா? பஸ் விட்டு ஓடினானே, வேல்கம் எடுத்து எரிய வேண்டியதானே? பின்னாலேயே ஓடுறீங்களா? டாக்டர் மொக்கச்சாமி, ஹலோ. ஏண்டா கோட்டை எடுத்து மாட்டிக்கிட்டான் எனக்கு. முதலாளி, நம்ம ஆளுகளுக்கெல்லாம் கிளி செத்து போச்சு. கழுகு மாதிரி 15 ஆளுகளை தூத்துக்குடியில ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உப்பளத்துல வேலை வத்தி போனதுனால அங்க எல்லாம் ரொம்ப சீப்பா கிடைக்கிறாங்க. ஏயா இவங்கெல்லாம் நம்ம சாதிக்கார பயல்வ, எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிறாங்க. நீ தூத்துக்குடியில இருந்து வேற சாதிக்காரங்களை கூட்டு வந்து என்ன போட்டுதல்ல பாக்குறியா? ஆமா, உனக்கு எப்படி தூத்துக்குடி ஆளுங்களை பத்தி இவ்வளவு டீடைல் தெரியும்? உன் பூர்வீகம் எது? எட்டயபுரம் பக்கத்துலங்க. எட்டயபுரம் தானே? எட்டாப்பம் ஃபேமிலி இல்லையா? அம்மா என்ன ஊருக்குள்ள ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கு. எங்க பார்த்தாலும் போலீஸா குமிச்சு வச்சிருக்காங்க, பாத்து போங்க. போலீஸா? போடா புண்ணாக்கு, மிலிட்டரியவே மீட் பண்ணுவீங்கடா. நாங்க யாருக்கிட்ட பேச்சு? போலீஸ் யாரா நீ? எந்த ஊரு? இந்த ஊர் தாங்க. வயல் என்ன? கொட்டை சார், புளியங்கொட்டை சார். என்ன சார் உங்களோட பெரிய தொல்லையா போச்சு பாருங்க. இதுக்கு போய் ரவுண்டு கட்டி பிடிக்கிறீங்க. புளியங்கொட்டையவே இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்துட வேண்டிய 24 மணி நேரம் நம்ம இந்த ஊர்ல இல்லைன்னா என்னென்னமோ நடந்து போகுது. 144 போட்டதுனால வீட்டை விட்டு யாரும் வெளியே போக முடியாது. முக்கியமா வாசு போகாம பாத்துக்கணும். ஏன்னா அவன் சக்கரவாண்டி கையில சிக்கிடக்கூடாது. சாந்தி, இங்க எவனோ வேலை மாதிரி ஒருத்தன் வந்து காணோம். எங்க இந்த டூப்பு? யாரு? நம்ம வாசு அண்ணனா? வாசு அண்ணனா? குத்துனா? எங்க அந்த பையன்? வாசு, அன்னைக்கு மெட்ராஸ்ல பாக்குறப்ப தாடியோட இருந்த, அது என்ன இங்க வந்து தாடி எடுத்து வேலை மாதிரியே பொட்டு வச்சு தெரியல? ஏய், நான் தான் என் வேலு. அப்ப அங்க இருக்க வந்த வாசுவா? ஏய், எதுக்குடா என் ட்ரெஸ் எடுத்து போட்ட? அதான் நான் கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் பஸ்ஸோட போயிடுச்சுல, அதுக்காக என் ட்ரெஸ் போட்டு எல்லாரும் ஏமாத்துங்க. ஐயா ஒண்ணு பண்ணாதீங்க, நான் 2 மாசம் சாக போறேன். என்ன சொல்ற? ஆமா அப்பதா, என் ஹார்ட்ல இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஆமா அப்பா, ஹார்ட்டே முடுத்தான். நீ என்ன இவ்வளவு பெரிய ஓட்டைங்கிற? நீ டாக்டரோட நம்பர் கூட நான் போன் பண்ணி கேட்டுக்கிறேன். என் ஓட்ட சைஸ பார்த்து டாக்டர் அப்செட் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே செத்து போயிட்டாருப்பா. அது சரி, அப்ப அந்த டாக்டர் வைஃப் நம்பர் கொடுங்க, அவங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறோம். சாரி சாந்தி, டாக்டர் செத்து அதிர்ச்சியில வைஃப் ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே செத்துட்டாங்க. ஏயா, ஆஸ்பத்திரி நம்பர் கூட நாங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறோம். அட என்ன சித்தியே, டாக்டர் வைஃப் செத்ததுக்கு அப்புறமா நர்ஸ்லாம் சேர்ந்து ஹாஸ்பிடல் அடிச்சிட மாட்டாங்களா? என்ன ஆஸ்பத்திரி அடிச்சுவாங்க, பேஷண்ட் போற ரோட்ல தூக்கி போட்டுருவாங்க. காட்டுறவன் காதை தூக்கி காட்டினா குத்துறவன் ஊசிக்கு மேல உலக்கையில குத்துவானா? அந்த மாதிரி எத்தனை நாள் நீ எங்களை குத்துவ? என்னப்பா குழந்தை, என்ன பிபி அதிகமா இருக்கு, பாடி வீக்கா இருக்கு, யூ ஷுட் டேக் கேர். டேய், யார பாத்தா வீக்குன்னா ஏடா? ஒரு ஸ்டீல் பாடிய பாத்தாடா வீக்குன்னு. ஒண்ணு எவன பாத்தடா? சிக்கலாண்டா சிடுமூஞ்சி சித்தப்பண்ட. ஏய், ஜெய் ஹிந்த்! வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
சித்தி வச்ச தக்காளி சட்னி சிவப்பு கலரு, சின்ன சித்தி வச்ச புதினா சட்னி பச்சை கலரு, சித்தப்பா மனசு போலவே சட்டை வெள்ளை கலரு. ஏதோ ஒரு பிட்ட போட்டு தப்பிச்சிட்டானே. இந்த வீட்டுல ஒரு தேசிய ஒருமைப்பாட்டே பாக்குறா குலதசாமி. நல்லா சேர்க்கிறீங்க.